Hello friends, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேரத்துக்கும் மறந்துடாதீங்க. ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த ஓரங்கள் எல்லாம் நறுக்கி எடுத்துடுங்க. இதை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி இப்ப நம்ம மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி உதிரி உதிரா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பழைய பிரெட் வேணா கூட நீங்க இதுக்கு எடுத்துக்கலாம். 4 பாதாம் பருப்புகளை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க பாதாமுக்கு பதில் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை இப்ப சின்ன சின்ன பீஸா நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம 4 பிஸ்தா பருப்பையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நறுக்கி எடுத்திருக்கேன்னா ஒரு கடாயில 300 மில்லி அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் கூடவே 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட சுவை அளவுக்கு ஏற்றபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக. இல்லாட்டி நீங்க குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பிரெட்டையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரெட் சேர்த்துக்கிறதுனால ஒரு நிமிஷத்துல இது நல்லா திக்காய் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த பருப்புகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 2 டிராப் சேருங்க. அதோட ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து இப்போ கொஞ்சம் ஆற விடலாம். குல்ஃபி மோல்டுன்னு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். இது வாங்கிக்கலாம். இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரண டம்ளர்லையும் நிரப்பியிருக்கேன். லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு இதை மூடிக்கலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சிகளை இந்த சென்டர்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தா இது நல்லா ஃப்ரீஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட குல்ஃபி ஃப்ரீசர்ல வச்சு ரெடியா இருக்கு. ஒரு கிண்ணத்துல இப்படி தண்ணி வச்சு அதுக்குள்ள இதை இறக்கி விட்டோம்னா போதும். மெதுவா எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் இப்படி தண்ணியில வச்சிருந்தோம்னா போதும், ஈஸியா எடுக்க வரும். இப்போ நம்மளோட குல்ஃபி தயார். பிரெட் குல்ஃபி ஈஸியா யார் வேணாலும் செய்யலாம். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. நம்ம சேனல்ல வர ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா படத்தை இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன டேக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் கூட நான் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க அதையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் _தமிழ், ஃபேஸ்புக் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ். நம்ம வீடியோஸ்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. நம்மளோட மற்ற 2 சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் கோலம் 2 பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.